இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 11 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணக தந்தையை நோக்கி ஏறெடுத்த ஜெபத்தை நாம் தியானிக்கிறோம். அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பதாக ஊழிய பாதையில் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு கடைசியாக அவர் செய்த செயல் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது விண்ணக தந்தையை நோக்கி ஜெபித்ததே ஆகும். அவர் ஊழியம் செய்கிற பொழுது ஏராளமான முறை தனது தந்தையிடம் அவர் மன்றாடி இருக்கிறார். அதிகாலை பொழுதிலேயே அவர் தந்தையோடு நேரம் செலவழித்தார் என்று சுவிசேஷ பகுதியில் நாம் பார்க்கிறோம். இரவெல்லாம் அவர் ஜெபத்திலே செலவிட்டார் என்று சுவிசேஷ பகுதிகளிலே நாம் தியானிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்திற்கும் இன்றைய நற்செய்தியில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கும் பாரதூர வித்தியாசம் இருக்கிறது. ஊழிய பயணத்தின் போது அவர் ஏறெடுத்த ஜெபங்கள் எல்லாம் ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்காகவும் ஊழியத்தில் காணப்படுகிற பல்வேறு தடைகளை உடைத்து அவர் உற்சாகமாய் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக பலன் கேட்டு அவர் ஜெபித்ததை நாம் நன்கு அறிவோம். ஆனால் இந்த 17வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிற ஜெபமானது முற்றிலும் வித்தியாசமானது. குறிப்பாக அவருக்கு பிறகு அவருடைய வேலைகளை தொடர்ந்து செய்ய போகிற அந்த சீடர்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் தன் தந்தையிடம் மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், என கருமையானவர்களே, அவ்வாறு அவர் ஜெபித்த பொழுது மிக முக்கியமான காரியமாக ஒன்றை அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்காக அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், என கருமையானவர்களே, தனக்கு பிறகு தன்னுடைய சீடர்களுக்குள் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. தனக்கு பிறகு தன்னுடைய சீடர்களுக்குள் ஒற்றுமை குலையக்கூடாது. தனக்கு பிறகு தன்னுடைய சீடர்கள் தங்களுடைய இலக்குகளிலிருந்து வழி விலகிவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். ஆம், என கருமையானவர்களே, அந்த ஜெபம் அன்றைக்குள்ள சீடர்களுக்காக மட்டும் ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் அல்ல, மாறாக இன்றைய சீடர்களாய் காணப்படுகிற நமக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஆகவே அவருடைய ஜெபத்தை பிதாவாகிய தேவன் அங்கீகரித்து இன்றைக்கு நம் அனைவரையும் இணைந்து அவருடைய பணியை செய்ய அவர் அழைப்பு விடுக்கின்றார். இந்த காலை வேளையில் இதை நன்கு புரிந்தவர்களாய் நமக்குள் காணப்படுகிற பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், மொழி இன பேதங்கள் ஆகியவற்றை களைந்துவிட்டு நாம் அனைவரும் ஒரே குரலாய் ஆண்டவருக்காக ஒலிக்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. நம்மிடத்தில் காணப்படுகிற பல்வேறு விதமான பாரபட்சங்களை விலக்கி வைத்துவிட்டு பரலோகத்துக்கு செல்வதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வாழ்வு தரும் சத்தியத்தை உலகத்திற்குள் எடுத்து சென்று இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை அர்த்தமுள்ளதாய் மாற்றுவோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.